வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் பார்த்துட்டே வர்றோங்க. அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, அதை வச்சு நம்மளால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோங்க இந்த பகுதியில். அதை தொடர்ந்து நம்ம கோல்டு, கமாடிட்டியில் கோல்டு, சில்வரு எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். நேரமின்மை காரணமாக, ஏன்னா இதை பார்த்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆகிடுது. ஏற்கனவே வந்து வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸு. ஸோ நிறைய ஆதரவும் வந்து சொல்கிறீங்க. நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, நான் 2 டேஸ் முன்னாடி இருந்து தான் உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்திருக்கேன். லென்த்தியாக இருந்தாலும் இதை விட ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் யாராவது கொடுக்க முடியுமான்னு தெரியலங்க. என்னால் கமெண்ட் போடாமல் இருக்க முடியல. போரிங்காக இல்லவே இல்லை. 3 hours வீடியோ கூட போடுங்க. தேங்க்யூ வெரி மச். என்னென்னா, நம்மளுடைய சேனலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு மேலே தான் எல்லா வீடியோவுமே இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னா ஒரு மலைப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ட்ரேடிங்கில் எல்லாருமே வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் சீக்ரெட் இண்டிகேட்டர், 100% சக்ஸஸ் இண்டிகேட்டர், மோர் ப்ராஃபிட்டபிள் இண்டிகேட்டர், அந்த மாதிரி ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஆனால் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எனக்கு வேலை செய்யலை. ஸோ ட்ரேடிங்கில் ரொம்ப 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 சிம்பிளான மெத்தடுங்க. என்டர் அட் எக்ஸிட். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிகினர்ஸ் கைடு அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 30 வீடியோவுக்கு மேலே இருக்கும். பொறுமையாக வந்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் வந்து கிட்டத்தட்ட இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கூட உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது கேபிட்டல் அதிகமாக வச்சுருக்கேன், நான் 5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன், இல்லை 10 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன், எனக்கு எதனாச்சும் ஒரு டெக்னிக் வந்து நல்ல டெக்னிக்காக வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வந்து சொல்ல முடியுமா? ட்ரேடிங் பழகலாம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. இதில் நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் நல்ல கேபிட்டல் வச்சு நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நீங்கள் கண்டிப்பாக அந்த ட்ரேடை ப்ராஃபிட்டில் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை லாஸில் போனால் கூட விட்டிங்கன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துருக்குறோங்க. அது இல்லாமல் சின்ன 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 விஷயங்கள் எப்படி வந்து பயிற்சி பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஷார்ட் வீடியோஸாக இருக்கும். இது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது வீடியோ அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு ஷார்ட் வீடியோஸ், அந்த சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளார சொல்ல முயற்சி பண்ணியிருப்பேன். சரிங்களா? அந்த பிளேலிஸ்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த சேனலை. நிறைய பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ட்ரேடிங் வந்து எட்ட முடியாத ஒரு விஷயம் இல்லை. யாரோ ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? சரி, வாங்க நம்ம பேங்க் நிஃப்டியில் போயிட்டு என்ன நடந்தது அப்படின்ட்டு அதுலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, ரெக்கவரி ஆச்சு. அங்கேருந்து வந்து திரும்ப வந்து ஃபால் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம். எதிர்பார்த்த மாதிரியே ப்ரீவியஸாக இருக்கிற அதே ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ப்ரைஸ் வந்து கீழே போயிடுச்சுங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தது, ப்ரைஸு வந்தோன்னே கீழே போயிடுச்சு. இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் 2 வீடியோலையும் வந்து பார்த்துட்டோம். நேற்று வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல முடிச்சிருந்ததுங்க. இந்த சப்போர்ட் வரைக்கும் ப்ரைஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நேற்று வீடியோவில் வந்து பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் ஆரம்பித்தோன்னே கீழே வந்தது. இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ஒன்று இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணி கீழே போனால் அப்படின்னா க்ளோஸ் வச்சானா கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. க்ளோஸ் வைக்கல, இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து இருக்கிறான், இல்லைனா விக்கு வந்துட்டு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். பட் ஆனால் என்ன ஆச்சு இன்றைக்கி? ஒன்றுமே ஆகலை. எல்லோரும் வந்து ஹாலிடே மூடில் வந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு நம்மளுக்கு சுதந்திர தினம். அதை கொண்டாடுற ஒரு மைண்ட் செட்டில் போனதுனால ட்ரேடிங்கை வந்து லீவ் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எதுவுமே நடக்கலை. சைலண்ட்டாக அப்படியே வந்து ட்ரேடிங் வந்து முடிஞ்சு போச்சுங்க இன்றைக்கி. எக்ஸ்பைரி ட்ரேடிங் மாதிரியே இல்லை. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து எதிர்பார்ப்பு. போன மாதம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்ததுங்க எக்ஸ்பைரி ட்ரேடிங்லாம். இந்த மாதம் இன்னும் கூட வந்து 2-3 வாரம் ஆயிடுச்சு. பட் ஆனால் எக்ஸ்பைரி ட்ரேடிங் சொல்கிற மாதிரி வந்து நடக்கலை.
ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே வந்தது. அதை நம்ம ட்ரேடாக எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத 5 மினிட்ஸில் போய் தாங்க நம்ம எப்போவுமே பார்ப்போம். ஏன்னா 1 ஹவரில் அனலைஸ் பண்ணுவோம். 1 ஹவரில் அனலைஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் போயிட்டு ட்ரேடு எதுனா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. ஸோ ட்ரேடு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டலில் நம்ம பெரும்பாலான நேரங்களில் ட்ரேடு எடுக்கவே மாட்டோங்க. எவ்வளோ தான் வந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே வந்தாலும் இது வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதும் கஷ்டம், எடுக்கவும் மாட்டோம் நம்ம. அப்போ ஃபஸ்ட்டு கேண்டில் எங்கே வந்து முடித்தான், இங்கே வந்து முடித்தான். அடுத்து இம்மீடியட்டாக வந்து சப்போர்ட் ஜோனுக்குள்ளார் வந்துட்டான். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பையை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுட்டோம். நான் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் எடுப்பேன், இல்லைனா எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா அப்படி தான் ட்ரேட் பண்ணணும். டெய்லியும் ட்ரேட் பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க, சரிங்களா? டெய்லியும் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. வாரத்தில் ஒரு 3 நாள் ட்ரேட் பண்ணால் கூட போதும், உருப்படியாக பண்ணிவிட்டு கம்முன்னு வந்து விட்டு போயிடலாம். இது என்ன நடந்ததுன்னு பாருங்கள். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போச்சு, ரைட்டு. இங்கே போயிருந்ததுன்னா நம்ம செல் எடுத்திருப்போம். அங்கே போகல, அங்கே போகாமலே என்ன பண்ணிட்டான், ப்ரீவியஸாகவே வந்து இங்கேருந்தே வந்து கீழே வந்துட்டான். கீழே வந்தவன் இந்த லெவலுக்கு வந்திருந்தானா நம்ம கண்டிப்பாக வந்து பை ட்ரேடு வந்து எடுத்திருப்போம். அங்கேயும் வரல, மேலே போனான்னா இந்த இடம், அங்கேயும் போகல. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ரேடே நம்மளுக்கு வந்து கொடுக்கவே இல்லைங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இது வந்து எடுத்துருக்கலாம். ரொம்ப நேரமாக தான் வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு தெரியும். ஒரு 6 பால்னால் ஒரு 4 பால் 5 பால் கண்டெயின் பண்ணுறோன்னா கடைசி பால் வந்து தூக்கி அடிக்கணும்னு நினைப்பாங்க பேட்ஸ்மேனு. ஏன்னா அவ்வளோ டென்ஷன் க்ரியேட் ஆகிடும். எல்லா பாலும் வந்து ஃபீல்டு பண்ணி ரன் எடுக்க விடலன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரேடே கிடைக்கலன்னு டென்ஷன் ஆகிருந்தீங்கன்னா இந்த ட்ரேடு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எப்போவுமே வந்து இது வந்து ஆபத்து. டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் வந்து ஒரு பேட்டை சுற்றுனீங்க அப்படின்னா அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடம் வந்தால் ட்ரேடு, வரலன்னா ட்ரேடு கிடையாது, போங்கடா அப்படின்ட்டு வந்து விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சர்ஸில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ட்ரேடு இல்லைங்க. இதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ ட்ரெண்டு வந்து பொறுமையாக வந்து அப்படி எப்படி கீழே வருது, இங்கேருந்து வந்து கீழே வருது. நம்மளுக்கு எப்போவுமே ரேஞ்ச் இருக்கணுங்க. இப்படி போச்சுன்னா நம்ம வந்து எடுக்கலாம். ஒரே இடத்துலையே இப்படி போயிட்டு இருந்ததுன்னா அப்படிலாம் நம்ம ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். லீவை என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த நாளுக்கு வந்தோன்னா மார்க்கெட் நம்மளுக்கான வாய்ப்பு. ஏன்னா முந்தா நேற்று 600 பாயிண்ட் அழகாக கொடுத்தான், நேற்று 700 பாயிண்ட் அழகாக கொடுத்தான், இன்றைக்கி கொடுக்கல, அவ்வளோதான், விட்டுட்டு போக வேண்டியதான். ஆனால் இது நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அந்த மேஜிக்கல் நம்பர்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, 50,000. இந்த 50,000 அப்படிங்கிற இந்த பகுதியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம 50,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, 50,000 புட் ஆப்ஷனில் வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து நேராக மேலே ப்ரீவியஸ் லெவல் நேற்று எங்கே வந்துட்டு போனானோ அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கிறான். திரும்ப அதுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கேருந்து நேராக எங்கே வந்திருக்கிறான் பாருங்கள், எக்ஸாக்டாக வந்திருக்கிறான். ஃப்யூச்சர்ஸில் ட்ரேடு கிடைக்கல, ஆப்ஷன்ஸில் ட்ரேடு கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரி ட்ரேடிங்னா நல்லா ஃபயராக இருக்கும்ன்ட்டு நிறையா வந்து எதிர்பார்த்தோம். ஏன்னா மூமெண்ட் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஸோ எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து நடந்துடாது, நடந்தாலும் நம்ம சொன்னபடி கேட்க மாட்டோம், அதனால் நடக்காது அந்த மாதிரி. என்ன ஆச்சு, கரெக்டாக இந்த இடத்துக்கே வந்தானா 190 200ன்னு வச்சுக்கோங்க. 200லேருந்து எங்கே போனான், 300க்கு போனான். திரும்பவும் 200க்கு வந்துட்டு எங்கே போனான், 300க்கு போயிட்டுருக்கான். திரும்பவும் கூட 200க்கு ஒரு தடவை வந்துட்டு எங்கே போயிருக்கிறான், 270க்கு போயிருக்கிறான். கிடைச்சிதா ட்ரேடு? உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கல ட்ரேடு. ஃப்யூச்சரில் நீங்கள் வந்தால் தான் ட்ரேடு, வரலன்னா கிடையாது. நீங்கள் என்ன தான் உங்களை ரன் எடுக்க விடலைனாலும் கடைசி பால் தூக்கிலாம் அடிக்க மாட்டீங்க. கடைசி பாலும் டிராவிட் மைண்ட் செட்டு தான். கடைசி பால் அந்த அதாவது 2வது ஓவரில் கடைசி பால் ரன் எடுக்க உள்ளனாலும் அவர் டொக்கு தான் வச்சு அதை கண்டெயின் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அந்த மாதிரி எவ்வளோ தான் உங்களை வந்து ப்ரொவோக் பண்ணாலும் நீங்கள் பாட்டு சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு தான் இருக்கணும். அந்த இவர் வடிவேல் அவரோட காமெடி ஒன்று வருமே, அந்த கிட்னி எடுக்கிற காமெடி, அந்த மாதிரி
நான் சும்மா தானே உட்காந்தேன். அவன் அவன் அசிங்கமாக கேட்குறான், ஏன் சின்ன பையன் நீ வேணா கேட்டுட்டு சும்மா இருப்ப, நான் எப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு ஓடுவார் பாருங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. சைலண்ட்டாக உட்காந்துருக்கணும். சரியா? ஆனால் இதே நேரத்தில் நீங்கள் ஆப்ஷன்ஸுக்கு வரும்போது இந்த மாதிரி ட்ரேட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை விடக்கூடாது. வந்தால் விடவே கூடாது. எடுத்துருந்தீங்க அப்படின்னா 200லேருந்து 300, 200லேருந்து 300. அதே இது ரெசிஸ்டன்ஸ், அதாவது செல் ட்ரேடு வந்து கேட்குறாங்க நிறைய பேர். செல் ட்ரேட் நீங்கள் என்ன பை மட்டும் தான் சொல்கிறேன். பை வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து பை தான் பண்ணுறாங்க. நீங்கள் செல் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். 300லேருந்து 200 அவ்வளோதான். அப்படியே உள்ட்டா 200லேருந்து 300ன்னு சொல்கிறேன்ல, இது நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் ஹைலேருந்து கீழே வந்துருக்குறானா, கீழே வர்றது இட் டுக் சம் டைம், பட் ஸ்டில் இ வென்ட் டவுன். 300லேருந்து 200க்கு அழகாக வந்தே வந்துட்டான். சரிங்களா? அப்போது ஒரு தடவை போயிருக்கிறான், 2வது தடவை போயிருக்கிறான், 3வது தடவை பாதி போயிருக்கிறான். 200 புள்ளி, இங்கே ஒரு 50 புள்ளி, 250 புள்ளி இன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிடலாம். அதாவது எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் சொல்கிறேன். டென்ஷனே கிடையாது. கூலாக உட்காந்திங்க. வந்தோன்னே மேலே போயிட்டான். ஓகே, சரி, ஓகே. இன்ஃபேக்ட் இது இப்போ இந்த கேண்டல் கவனிச்சிங்கன்னா தெரியும். இன்னொரு இது கூட இருக்கலாம். இந்த இடத்துல இந்த கேண்டல் நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஜம்ப் மேலே 300க்கு போயிட்டான் பாருங்கள். அப்புறம் திரும்பவும் கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போயிருக்கிறான். அப்படி பார்த்தீங்கன்னா 350 பாயிண்ட் வரும். 100 பாயிண்ட்டு சேர்த்துக்கணும். இந்த 350ல் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்டு பிடிச்சிங்க, அவ்வளோதான். இது நீங்கள் பயிற்சி பண்ண இதில் முதல்ல ஒரு 100 பாயிண்ட்டு நீங்கள் பயந்து புக் பண்ணி 100 பாயிண்ட்டு புக் பண்ணுவீங்க. அப்புறம் அதே 150 ஆகும். அதே நீங்கள் பழக்கம் வர என்ன பண்ணுவீங்க, தைரியமாக வந்து 200 பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க, 250 வெயிட் பண்ணுவீங்க. கடைசியாக வந்து ஒரு காலகட்டத்தில் நீங்கள் 350 பாயிண்ட் கொடுக்குறான்னா 300 பாயிண்ட்டை நீங்கள் பிடிக்கிற மாதிரி வந்து அந்தளவுக்கு ட்ரெயின் ஆகிடுவீங்க. சைக்கிள் ஓட்டுற கதை தாங்க. ஃபஸ்ட்டு வந்து குரங்கு படல், உளுந்து வாரி எந்திரிச்சு ஏற்ற மாதிரி யாராச்சும் தாத்தா, வயசான தாத்தா வருவார், இங்கேயே நம்ம போட்டு விழுந்துருவோம். அந்த மாதிரி தான் பழக முடியும். அதுக்கப்புறம் போக போக அப்புறம் என்ன ஆகும், கையெல்லாம் விட்டுட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். அதே தான். கீழே விழுறமேனு பயந்தீங்கன்னா சைக்கிளும் கற்றுக்க முடியாது, அப்புறம் எதுவும் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். சரியா? அதே தான் ட்ரேடிங்கும், அதே தான் வாழ்க்கையும். சரி, ஓகே. நம்ம புட் ஆப்ஷனில் இந்த மாதிரி பார்த்தோம்ல, கால் ஆப்ஷனில் நம்மளுக்கு எதனா வாய்ப்பு கொடுத்துருக்கானா? ஏன்னா நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும், இன்றைக்கி இந்த பொழுதுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான், மேலேருந்து வேற வந்துகிட்டு இருக்கிறான். இது வேற நம்ம நேற்று பார்த்தோம், மறந்துட்டீங்களா? என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ட்ரெண்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். நல்லா கீழே வந்தான், ட்ரெண்ட் லைன்லேருந்து இவ்வளோ தான் வருவான், திரும்பவும் மட்டும் மேலே போயிட்டான், ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிடுவான். 53,000. ஆனால் இது நடக்கணும், இது திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே வரைக்கும் வரணும். வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் இங்கேருந்து குயிக்காக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப வேகமாக. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், கால் ஆப்ஷன் தான்ப்பா, இன்றைக்கி வேறு எக்ஸ்பைரி வேறு, இந்த மாதிரி நம்மளை ஏமாற்றிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறான், ஏமாற்றி மேலே வந்தவன் இப்படி இன்னொரு தடவை இப்படி வந்தானா நேராக மேலே போயிடுவான், 50,700 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு இருப்போம். அந்த நினைப்புக்கு ஏற்ற மாதிரி 50,000த்தில் அவன் இருக்கும்போது புட் ஆப்ஷன் பார்க்குறீங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது. கால் ஆப்ஷன் பார்க்குறீங்க, வாய்ப்பு கொடுத்துருக்குதா? கால் ஆப்ஷன் மேலேருந்து கீழே வந்தான், மேலே போனான், கீழே வந்தான், வாய்ப்பு கொடுத்துருக்கானே. இங்கேருந்து இப்படி போனான்னா அடுத்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. அதானே சுவாரஸ்யமாக இருக்கும் ட்ரேடிங்கே, அதானே. அப்போ நீங்கள் இது நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இது மேலே போகலை, இதனால் இது எடுக்க தேவையில்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. இது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் மறந்துடுங்க, இது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம என்ன பார்த்துருக்குறோம், என்ன நம்ம இவ்வளோ 300 வீடியோவாக என்ன வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஒரு நிமிஷம் வரைஞ்சி காமிச்சிடுறேன். என்ன நம்ம பார்த்துருக்குறோம் 300 வீடியோவா? மேலே போய் இப்படி கீழே வந்ததுன்னா இந்த 41ல் பை பண்ணிவிட்டு கீழே எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கான், 35ல் க்ளோஸ் வச்சுருக்கான். சும்மா ஒரு 5 பாயிண்ட்டு.
நம்ம பஃபருக்கு எவ்வளோ பாயிண்ட் வச்சுப்போம்? 10லேருந்து 15 பாயிண்ட் பஃபரு. அப்போ அவ்வளோ தூரம் கீழே போய் க்ளோஸ் வச்சா தான் நம்ம எக்ஸிட் பண்ணுவோம் ட்ரேடை. உங்கள் ட்ரேடு பாசிட்டிவில் வந்ததா? திரும்ப நெகட்டிவில் போச்சா? திரும்பவும் பாசிட்டிவில் வந்தது, நெகட்டிவில் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா? ஒரு மாதிரி இந்த இடத்துக்கு போகவே மாட்டான் பார்த்தீங்களா? மேலே நல்லா தெரியுதா உங்களுக்கு? மேலே போயிட்டு கீழே வந்தான், மேலே போக முடியல, கீழே போக முடியாமல் திரும்பவும் மேலே வந்தான், மேலே இந்த ஹைட்டுக்கே வர முடியல. அப்போவே நீங்கள் முடிவு பண்ணிடலாம் ப்ரைஸ் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக சின்ன ப்ராஃபிட்லேயே நீங்கள் வெளியில் வந்துடலாம். 41 எடுத்துருக்கீங்க, 50 நீங்கள் அழகாக வந்துடலாம். 50 55 வரைக்குமே நீங்கள் வந்து போயிருக்கு, அதுலேயே வந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். சரி, நீங்கள் வெளியில் வந்தோடனே இப்படி பிரேக் ஆகி போகிறான்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து நீங்கள் ஸ்விங் ஆகி இப்படி தான் போக ஆரம்பிச்சிருவான். நீங்கள் இந்த லோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எடுத்துகிட்டு ட்ரேடாக அப்படியே கண்டினியூ பண்ணி போயிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஆப்ஷன் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக வந்து பார்க்கணும். கவன சிதறலே இருக்கவே கூடாது. இதில் பார்க்கலாமா, அதில் பார்க்கலாமா, உடனே ஆப்ஷன் செயினில் போய் பார்க்குறது, உடனே வந்து யாராச்சும் லைவில் வந்துட்டு நிறைய பேர் வந்து யூடியூப் வந்து பண்ணுறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்க்குறது, இல்லை நியூஸ் சேனல் போய் பார்க்குறது, எதுவுமே தேவையில்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட்டை மட்டும் சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தால் போதும், எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பேங்க் நிஃப்டி சார்ட்டை மட்டும் பார்த்தா போதும். நிஃப்டி பார்க்கணுமா, இல்லை நான் வந்து அதை பார்க்கணுமா, இது எதுவுமே வேணாம். நீங்கள் வெறும் இந்த சார்ட் மட்டும் பார்த்தா போதும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா நான் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கெல்லாம் கொஞ்சம் லீவு இருக்கிறதுனால அந்த ஸ்பாட்டா ஃப்யூச்சரா அப்படிங்கிறது ஒரு பெரும் சந்தேகமாக இருக்குது எல்லாத்துக்கும், ட்ரேடர்ஸ்க்கே, என்னை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர்த்துக்குமே அந்த சந்தேகம் இருக்குது. அதை நம்ம வந்து தீர்த்து வச்சுருவோம். சரிங்களா? சரி, ஓகே. இதுக்கு அடுத்து என்னது? நிஃப்டி. ஸோ நிஃப்டி கூட நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது? மேலேருந்து கீழே வந்தது, மேலே உங்களுக்கு ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன் மாதிரி வந்து மேலே போயிட்டே இருந்தது. இந்த பேரலல் சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணி கீழே வரும்போது என்ன பண்ணணும்? இதை பிரேக் பண்ணி கீழே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் இங்கே இருக்குது, செகண்ட் லெவலில் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா என்ன, நம்ம நேற்று என்ன பேசணும், நம்ம ட்ரெண்டாக ப்ரைஸ் இந்த இடத்துக்கு எப்போல்லாம் வர்றானோ அப்போல்லாம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு இருக்கிறான். கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்த தொட்டுட்டு மேலே போகிறான், இந்த இடத்துல கிட்டத்தட்ட தொட்டும் தொடாமல் மேலே போயிருக்கிறான். இந்த இடத்துல அதையும் பிரேக் பண்ணி கீழே வர மாதிரி காமிச்சான், பட் ஆனால் மேலே மறுபடியும் போயிட்டான். ஸோ ஒரு மாதிரி இன்னும் வந்து பியரிஷ் ட்ரெண்டில் தான் வந்து மார்க்கெட் இருக்குது. இந்த லோவை கட் பண்ணான்னா இன்னும் கூட கொஞ்சம் கீழே போவான்னு பார்த்தோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கிறான் நிஃப்டி, என்ன பண்ணியிருக்கு நிஃப்டி பாருங்கள். ஆச்சரியமாக இன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி நிஃப்டியில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து இன்றைக்கி வேலை செய்யலை, ஆனால் நிஃப்டி ஃபியூச்சரில் அழகாக என்ட்ரி அட் எக்ஸிட். யாரெல்லாம் நிஃப்டி வந்து இன்றைக்கி பண்ணாங்களோ, அதாவது நிஃப்டி மட்டுமே நான் பார்ப்பேன், வேறு எதையுமே பார்க்க மாட்டேன். ட்ரேடிங் ஹவர்ஸில் நான் எந்த சார்ட்டுமே எடுத்து பார்க்க மாட்டேன், ஒன்லி நிஃப்டி தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் உங்களுக்கான வாய்ப்பை நீ கொடுத்துருக்குறான். இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறான், மேலே போயிருக்கிறான், கீழே வந்து இங்கே வந்துருக்கிறான். வந்துட்டு மேலே போனவன் இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவலில் எவ்வளோ நேரமாக வந்து அங்கேயே சுற்றிட்டு இருக்கான் பாருங்கள். இங்கே வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கான் பாருங்கள். கீழே வரும்போது கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாதுங்க. இதெல்லாம் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு விஷயமும் நீங்கள் பார்க்க ஆர்வமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா புரியுங்க. அதாவது மேலேருந்து கீழே வந்தானா என்ட்ரி அட் எக்ஸிட் நீங்கள் வந்து இந்த கேண்டில்லையோ, அதாவது இந்த கேண்டில்லையோ இல்லைனா இந்த கேண்டில்லையோ நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துடுறீங்களா? ட்ரேட் எடுத்தோன்னா மேலே போனானா ப்ரீவியஸாக இந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த லெவல் வரைக்கும், இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளார எங்கே வேணாலும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகும். நம்ம பை பண்ணியிருந்தோன்னா என்ன பண்ணுவோம்? பாடி கிட்டே வரும்போது க்ளோஸ் பண்ணிப்போம். இதுலேயே நீங்கள் செல் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த விக்கு கிட்டே போனால் தான் செல் எடுப்போம். ஸோ சேஃப்டிக்காக. ஸோ பையை வந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது பாடியிலே புக் பண்ணிடுவோம். செல்லை ட்ரை பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த லெவலுக்கு போகும்போது மறுபடியும் இங்கே வந்தால் தான் செல். கீழே போன ப்ரைஸு ப்ரீவியஸாக இது லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோவுக்கு போகல பாருங்கள். மேலே வரும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு வரல,
கீழே வந்திருக்கிறான் ப்ரைஸு. திரும்ப மேலே போகும்போது வந்து இந்த ஹைக்கு வந்து கிட்டத்தட்ட போயிட்டு கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது, இந்த லோவை கட் பண்ணக்கூடாதுங்க. எவ்வளோ பெரிய பெரிய பீரிஷ் கேண்டில் போட்டு வந்திருக்கிறான் பார்த்தீங்களா. பீரிஷ்னஸ் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறாங்களாம் மார்க்கெட்டை. எடுத்து ஒருவேளை கீழே அடுத்த கேண்டலும் இப்படி வந்து க்ளோஸ் வச்சுருந்தது அப்படின்னா, பீரிஷாகவே க்ளோஸ் வச்சுருந்தது அப்படின்னா இன்னும் கீழே வரைக்கும் வருவாங்க, இன்றைக்கி லோ வரைக்கும் வருவான். பட் ஆனால் அவன் எப்படி வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து காமிச்சிருக்கிறான் பார்த்தீங்களா. எக்ஸாக்டாக அந்த லோவை கட் பண்ண மாட்டான் பார்த்தீங்களா. நான் என்ன சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸில் வந்து நம்ம வந்து இது பார்த்துருக்கோம். இந்த இடம் வரைக்குமே பை தான், இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சானா எக்ஸிட். இந்த புல் பேக்கில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, புல் பேக்கில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, புல் பேக்கில் ட்ரேட் எடுக்கிறது இவ்வளோ தாங்க. இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும், ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு அனுபவம் இருந்தால் தான் இது எடுக்க முடியும். எக்ஸாக்டாக இருக்குது பார்த்தீங்களா. சும்மா அப்படியே அப்படி பாருங்கள், இந்த லைனை வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த லைனில் அப்படியே லைனில் நிற்பான். க்ளோசிங் கேண்டில் க்ளோசிங் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். விக்கு கீழே வரும், பட் ஆனால் க்ளோசிங்கு மேலே போய் கீழே வந்தான், மேலே போய் கீழே வந்தான். இது எல்லாமே கீழே வர்றான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகும். அப்படியே இங்கே கனெக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிருக்கு, இங்கே வரும்போதெல்லாம் கீழே போயிருக்கு, இங்கே ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்குது ப்ரைஸ். என்ன நடந்துருக்குது, மேலேருந்து கீழே வந்து மேலே போயிருக்கிறான், கீழே வந்து மேலே போயிருக்கான், கீழே வந்து மேலே போயிருக்கிறான், கீழே வந்து மேலே பிரேக் பண்ணிட்டான். புரியுதுங்களா. சரி, ஓகே. பிரேக் பண்ணிட்டான், எங்கே போனான், இன்னைக்கு ஹை இதுதான், இன்னைக்கு இந்த ஹைக்கே போனானா. பாடி ஆஃப் த கேண்டில் எங்கேயா மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்குதா, இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கான், போயிருக்கிறான், விக்கு தான் இருக்குது, பாடி உள்ளே தான் க்ளோஸ் வச்சுருக்கான். அங்கேருந்து எங்கே வந்திருக்கிறான், ப்ரீவியஸ் லோக்கே வந்துட்டு. இந்த ஹை போகிறதுக்கு முன்னாடி லோ வந்து இதாங்க. அப்போ இந்த லோவை கட் பண்ணானா கீழே போயிடுவான். கட் பண்ணானா எப்படி நின்னா பார்த்தீங்களா. இந்த பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு. மேலே போயிட்டு கீழே வந்தான், மேலே போயிட்டு கீழே வந்தான், மேலே போயிட்டு அப்படியே இந்த இடத்துல நின்றுட்டான். நாளைக்கு என்ன வந்தாலும் வந்து பிரேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு இதில் சிக்னல் வந்து கொடுத்துருக்குறான். அதுக்காக நாளைக்கு வந்து பிரேக் ஆகி போயிடுவானா என்ன, அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு ஓப்பன் பண்ணால் பார்த்துக்க வேண்டியதுதான், சரிங்களா. நாளைக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம், அவன் மேலே போயிடுவான், வானத்தில் போய் டச் பண்ணிடுவான், நிலவில் போய் உட்காந்துருவான், ஓகே ரைட்டு, அனாலிசிஸ் ஓகேப்பா, நாளைக்கு வரட்டும், களத்துக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அப்படி தான் இருக்கணும் ட்ரேடிங் எப்போவுமே. உங்களுக்கு அழகாக உங்களுக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறான், 125லேருந்து 225, 225லேருந்து 170 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ இதில் ஒரு 30, அதில் 9, ஒரு 55 புள்ளி, இதில் ஒரு 100 புள்ளி அழகாக கொடுத்துருக்கணும். சரி, இங்கே எதனாச்சும் வந்து உங்களுக்கு வந்துட்டு இங்கே வரைக்கும் ப்ரைஸ் வருது, வந்தோன்னா வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. அப்போது நம்ம எப்போவுமே வந்து சொல்கிறது தான், நிஃப்டியில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த குழப்பமுமே இருக்க தேவையில்லை. அடுத்த மணிலே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய மூமெண்ட்லாம் இருக்காது. 125லேருந்து 225 தான் போனான். ஒன்று 2400 எடுத்துக்கலாம், இல்லைனா 24200 எடுத்துக்கலாம். நம்ம 2400 எடுத்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஸோ 2400 புட் ஆப்ஷனில் ப்ரைஸ் இந்த இடத்துல ஆரம்பித்து மேலே போயிருக்கிறான். ப்ரீவியஸாக நேற்றுக்கு வந்து அந்த புல்லிஷாக, அதாவது மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போனான் பார்த்தீங்களா. இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவான். அந்த லெவலை போய் டச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். ஓகே, கீழே வந்தவன் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பேசியிருக்கிறோம், இந்த இடம், அதாவது மேலே போய் கீழே வந்ததுன்னா நம்ம வந்து பை பண்ணலாம் அப்படின்னு. பை பண்ணலாமா இந்த இடத்துல, இது என்ன இடம், 93. ஒருவேளை பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா 93ல் நம்ம வந்து பை ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணோன்னா, ப்ரைஸு மேலே வரைக்கும் போனோம், ஒரு 100 110 வரைக்கும் போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலையே க்ளோஸ் வச்சுருக்கலாம். ஓகே, 93ல் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா எங்கே வரைக்கும் போனோம், 110 வரைக்கும் போனோம்.
அதுக்கப்புறம் க்ளோஸ் வச்சான். கீழே போய் எங்கே போய் க்ளோஸ் வச்சுட்டான்? 71ல் க்ளோஸ் வச்சுட்டான். ஒருவேளை 93 ட்ரேடை நீங்கள் இன்னும் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் கண்டிப்பாக வெளியே வந்தாகணும். 20 புள்ளி போச்சு, 20 பாயிண்ட்ஸ். ஃப்யூச்சரில் உங்களுக்கு சூப்பராக ட்ரேடு வந்து கொடுத்துருக்குறான். என்ட்ரி எக்ஸிட் பக்கா. ஆப்ஷன்ஸில் கொடுக்கல, அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். பட் ஆனால் இங்கே அது நடக்கலை. இங்கே என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் கொடுத்தவன் அடுத்து இந்த இடத்துக்கு வந்தான் பார்த்தீங்களா, மேலே போய் கீழே அதே இடம், மேலே போய் கீழே அதே இடம், மேலே போய் கீழே, இந்த இடத்த விடவே இல்லை. கடைசியாக விட்டுட்டான். கடைசியாக விட்டுருக்கேன். இந்த இடம் என்ன இடம்? 54. 54லேருந்து எங்கே வரைக்கும் போகுது ப்ரைஸு? 80 வரைக்கும் போகுது. ஓகே, ஒரு 20-25 புள்ளி கீழே வரான். திரும்பவும் கூட எங்கே போயிருக்கான்? 88-90 வரைக்கும் போயிருக்கான். ஒரு 2-3 தடவை கொடுத்துருக்குறான். இந்த இடத்துக்கு வரும், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணும். இந்த இடத்துக்கு வரும்போது ட்ரேட் எடுத்தே போதும். இந்த இடத்துல லாஸ் ஆகிடுச்சு, அப்படியே ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, லாஸ் ஆனால் ஆகிட்டு போதும். அடுத்த ட்ரேடுக்கு வெயிட் பண்ண வேண்டியதான். கூடவே இந்த பேட்டர்னை நீங்கள் வந்து பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகி மேலே வரைக்கும் போனால் எங்கே இந்த லெவலில் தாண்டினா மேலே போயிடுவான். தாண்டலையே. ஸோ ஃப்யூச்சரை பார்த்து தான் ட்ரேட் பண்ணணுமா? ஃப்யூச்சரை பார்த்து நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரிங்க, எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த சார்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாத்துலேயும் இதுதான் நடக்குது. விஷயத்தை கற்றுக்கங்க. லெவல்ஸ்லாம் பார்க்காதீங்க. நான் சொல்லதும் போது லெவல்ஸ் பார்க்காதீங்க. உங்கள் சார்ட்டில் ஒரு மாதிரி இருக்குது, என் சார்ட்டில் ஒரு மாதிரி இருக்குது, பரவாயில்ல. உங்கள் சார்ட்டில் என்ன தெரியுதோ அதை வச்சு நீங்கள், ஏன்னா நீங்கள் கான்செப்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சார்ட்டில் வேறு மாதிரி காமிச்சாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? சரி, ஓகே. 2400 புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா? புட் ஆப்ஷனில் என்ன நடக்குது நமக்கு வந்து தெரியாது. என்ன நடக்க போகுதா அடுத்து அப்படின்னு தெரியாது. ரெண்டுமே எடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே. அப்போது இந்த இடத்துல ஓப்பன் ஆன ப்ரைஸு திரும்ப கீழே வந்துட்டு எங்கே போயிருக்குது ப்ரைஸு? எக்ஸாக்டாக அதே லெவல். காலையில் எந்த இடம் வரைக்கும் போயிட்டு வந்தோன்னா அந்த லெவல் வரைக்குமே போயிட்டு கீழே வந்துட்டான். ப்ரீவியஸ் சப்போர்ட் அங்கேருந்து மேலே போச்சு, திரும்ப அதே இடத்துக்கு வந்தது. மேலே போகும்போது மேலே போக முடியல. இதை தாங்க கவனிக்கணும். மேலே போகும்போது மேலே போக முடியல, பிரேக் ஆகி கீழே போயிட்டான். சிம்பிளாக இருக்கா? பயிற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். நேற்று ஹைக்கு நேற்று வந்து போயிட்டு அங்கேருந்து வந்து கீழே திரும்ப வந்து அதே இடத்துக்கு வந்துட்டான். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்துட்டீங்களா? சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸு கிட்டத்தட்ட வந்து நிஃப்டியை ஃபாலோ பண்ணி தாங்க போயிட்டே இருக்குது. ஸோ நிஃப்டி என்ன பண்ணுறானோ அதே தான் வந்து இவனும் பண்ணிட்டே இருக்கிறான். நம்ம இந்த லெவலை கட் பண்ணினான்னா நல்லா கீழே போவான், நல்லா கீழேனா இந்த லெவல் வரைக்கும் போகணும். இதையும் கட் பண்ணானா தான் கீழே போவான். இல்லை அப்படின்னா இன்றைக்கே வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து தயங்க ஆரம்பிச்சிட்டான், அப்படியே நின்றுட்டான். எதுவுமே நடக்கலை, கிட்டத்தட்ட எதுவுமே நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் சிக்னல் கொடுத்தானா? சிக்னல் கொடுத்துருக்கானே. ப்ரீவியஸாக இதுதான் வந்து லோ, பெரிய ஃபாலு, சின்ன ரிவர்சலு. அதுக்கப்புறம் அந்த ஃபாலை கண்டினியூ பண்ண பார்த்தான். பட் ஆனால் இந்த லெவலை கட் பண்ண முடியல. அப்போ இன்றைக்கி ஓப்பனே பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று எந்த அளவுக்கு போனானோ அந்த அளவுலேருந்தே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான். அப்போ கூட இந்த லோவை கட் பண்ண முடியல. திரும்பவும் கூட ஒரு தடவை அதே இடத்துக்கு போய்ட்டு கீழே வந்துருக்கிறான். அப்போது இந்த லோவை கட் பண்ண முடியல. திரும்பவும் கூட மேலே போயிட்டு கீழே வந்தவன் இந்த லோ வரைக்குமே வரலனாலே என்ன சிக்னலு? மேலே பிரேக் பண்ண போகிறான்னு சிக்னல். ஒரு பேரல் சேனல் பேட்டர்னு, சரி, அந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. மேலே போகிற ப்ரைஸு ரிஜெக்ட் ஆகி கீழே வருது, சப்போர்ட் எடுக்கிறான். மேலே போகிற ப்ரைஸு கீழே வருது. மேலே போக முடியாமல் கீழே வந்தது அப்படின்னா செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். திரும்பவும் கூட இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் போடுவான். ஏன்னா இந்த இடத்துல பையர்ஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக மொத்தமாக கீழே போயிடுவான். இதே தான் இங்கே நடந்தது, ஆப்போசிட். மேலே கீழே போயிட்டு இருந்தது, கீழே வர முடியல, மேலே போனான், மேலே போயிட்டான். எல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸுங்க. இந்த டைமிங் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அதை தினம் ஒரு பார்வையை வந்து பார்க்காம விடுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியறதுக்கு நாளாகும். நான் ஷார்ட் வீடியோ போடுற வரைக்குமே அவங்க அதை பற்றி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் வந்து இருப்பாங்க. இதில் என்ன நடந்திருப்பாருங்க?
இது ஒரு பேட்டர்னாக இருக்குது. பட் ஆனால் இங்கே என்ன பொதுவாக என்ன நடந்திருக்குன்னா, இந்த இடத்த பிரேக் பண்ணவே முடியல அவனால். ஒன்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த சப்போர்ட் கூட எப்படி எடுத்துருக்கான், இப்படி வந்துட்டு இருக்கிறான். இது என்ன பேட்டர்னு, மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே வந்துட்டான். மேலே பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்தே அப்படியே புல்லிஷாக போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு வந்து ஓப்பன் எப்படி பண்ணுறோன்னா அவ்வளோதாங்க. ஓப்பன் பண்ணுறதை வச்சு நம்ம பாட்டுக்கு வந்து ட்ரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். மிட் கேப் என்ன பண்ணுறான், எல்லாரும் ஒரு மாதிரி ட்ரேட் ஆகும்போது இவன் மட்டும் ஒரு மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிட் கேப்பு. என்ன பண்ணுறான், புரியுதா? என்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களே இது இந்த கோடு நான் போட்டோன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, ஆஹா இந்த பேட்டர்னா அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் இது நடக்கணுன்னா என்ன நடக்கணும், ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணானா தான் மேலே போவோம். மேலே கொஞ்சம் போயிட்டான்னா நமக்கு டார்கெட் தெரிஞ்சிடும். டார்கெட் எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இந்த லெவல் தான். இந்த குரூப்பில் டூப் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. போனான்னா இப்படியே ட்ரெண்ட் ஆகி போயிடுவான். லெவலில் கட்டே பண்ண முடியல பாருங்கள். சரியா, 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸில் என்ன நடந்துருக்குது, எல்லாம் ஓகே. அதான் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன சார்ட் வேணாலும், ஸ்பாட்டு யூஸ் பண்ணுங்கள், ஃப்யூச்சரை யூஸ் பண்ணுங்கள், வேறு எதனாச்சும் யூஸ் பண்ணுங்கள். சரியா, ஆனால் அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா என்ன பண்ணுறோம், நம்ம பயாஸ் எப்படி இருக்குது, பையில் இருக்கா செல்லில் இருக்கா. பையில் இருக்குன்னா கீழே சப்போர்ட் வரும்போது தவறாமல் ட்ரேட் எடுக்கணும். செல்லில் இருக்குன்னா தவறாமல் மேலே ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ட்ரேட் எடுக்கணும். பயாஸ் எப்படி ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்கும்னு நம்ம வந்து பிளான் பண்ணோமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு சொல்கிறேன். சரிங்களா, ஆப்போசிட்டாக போச்சுன்னா கொஞ்சம் பயந்து எடுக்கணும், அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. போயிடுவானா ஏமாற்றிடுவானா, போயிடுவானே. ஆனால் என்ன பண்ணாலும் நீங்கள் அந்த லெவலில் தான் எடுக்கணும். பொறுமையாக காத்திருக்கணும். நீங்கள் இந்த இடத்துலையே எடுத்து வந்துருக்கலாம், இந்த கேண்டல்லையே எடுத்து வந்துருக்கலாம். ஏன்னா கீழே வரைக்கும் போச்சு, எங்கே போகுதுன்னே தெரியாமல் போச்சு. ரெக்கவர் ஆகி மேலே வந்தது பார்த்தீங்களா, இந்த இடத்துல எடுத்து வந்துருக்கலாம். எடுத்துருந்தீங்கன்னா அடுத்த கேண்டில் மேலே வரைக்கும் வந்தது உங்களை பயமூர்த்தி இருக்கும், மிரட்டி இருக்கும். க்ளோஸ் பண்ணிடலாமா, இப்படியே மேலே போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, நிறைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. இந்த இடத்துல இந்த கேண்டில் வரும்போது உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு மேலே மட்டும் க்ளோஸ் வச்சுட்டானா நான் லாஸை புக் பண்ணிக்க போகிறேன், இல்லைன்னா நான் வெயிட் பண்ணுவேன். அவ்வளோதான் உங்கள் மைண்ட் செட்டே, அவ்வளோதான். பழகிடுவீங்க நீங்கள், அப்படியே மெக்கானிக்கலாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரியா, மனசு சொல்கிறத கேட்கவே மாட்டீங்க, புத்தி தான். புத்தி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். என்ன நடந்துருக்குது பார்த்தீங்களா, எக்ஸாக்ட் லெவல் மிட் கேப். ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறேன். 12,600 வந்தானா, 12,600 மறுபடியும் எங்கே போனான், திரும்ப அங்கேயே போயிட்டான் பார்த்தீங்களா. 12,500 போயிட்டான்ல, 100 புள்ளி. இந்த 12,500லேருந்து என்ன பண்ணியிருக்கிறான், மறுபடியும் வந்து மேலே தான் வந்துருக்கிறான். திரும்ப ஒரு தடவை மேலே எங்கே வந்தான், இந்த லெவலுக்கு வந்துட்டான். 70 புள்ளி, 100 புள்ளி மேலே இருந்து கீழே மறுபடியும் வந்து 70 புள்ளி. சும்மா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் வந்து அவன் கொடுக்குறான், நம்ம தான் எடுத்துக்கிறது இல்லை. அவசரப்படுறதுனால எடுக்க முடியல. சும்மாவே உட்காந்துருக்கணும். எவ்வளோ நேரம் வரைக்கும் சும்மாவே உட்காந்துருக்கணும், கிட்டத்தட்ட 9:45 வரைக்கும் உட்காந்துருக்கணும். முடியுமா? மிட் கேப் மட்டுமா நம்ம பார்ப்போம்? நம்ம உடனே நிஃப்டியை பார்ப்போம், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம், அங்கே பார்ப்போம், இங்கே பார்ப்போம், ஒரு தடவை யூடியூப் வீடியோ பார்ப்போம், அப்புறமா திரும்ப இங்கே வருவோம். அதுக்குள்ளார அவன் இங்கே வந்துட்டு இங்கே வந்திருப்பான். ஐயோ கீழே வந்துட்டானே, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கணுமே, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேனே, ப்ரைஸ் வந்து கடன்னு இவ்வளோ தூரம் வந்துட்டானே, கண்டிப்பாக இங்கே வந்துடுவான், நம்ம இந்த இடத்துல ஒரு செல்லு எடுத்துருவோம் அப்படின்னு அவசரமாக செல்லு எடுக்கிறது. செல்லு எடுத்தோன்னா அவன் மேலே போவான். ஐயோ மேலே போகிறானே, க்ளோஸ் பண்ணு, செல்லை புக் பண்ணுவீங்க. நீங்கள் லாஸை புக் பண்ணுவீங்க. லாஸை புக் பண்ணோன்னா அவன் கீழே வந்துடுவான். கரெக்டாக இது நடக்கும்போது நீங்கள் சீட்டில் இருக்க மாட்டீங்க, வேறு எதனா பார்த்துட்டு இருப்பீங்க, வேறு எதனா பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவன் மேலே போயிடுவான். மேலே போனோன்னே இங்கே பை பண்ணுறது, இந்த இடத்துல கொஞ்சோண்டு வந்து ஒன்று இந்த லாஸை புக் பண்ணுறது, இல்லைனா இந்த சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது. இப்படியே தான் போயிட்டு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு சொல்கிறேன்.
ஸோ ஒரு இடத்துல அமைதியாக வந்து நீங்கள் உட்காந்து பொறுமையாக வேறு எதையும் பார்க்காம, ஏன்னா மிட் கேப் பார்க்குறீங்க அப்படின்னா மிட் கேப்லேயே உங்களுக்கு ப்ராஃபிட் தருவாங்க. நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க வேணாம், சைலண்ட்டாக இருங்க. வரும்போது நீங்கள் செல் ட்ரேட் எடுத்தீங்கன்னா போதும். இதை பாருங்கள், வருமான் நீங்கள் சும்மா உட்காந்துருந்தா போதும். இந்த இடம் வரைக்கும் சும்மா உட்காந்தா போதும். ட்ரை பண்ண வேண்டியதான். மேலே போய் க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட் பண்ணிட வேண்டியதான், லாஸை புக் பண்ணிக்க வேண்டியதான். சரி, இதுக்கு டிபி எங்கே நான் வந்து வச்சுக்கிறது? டிபி எங்கே? வேர் இஸ் மை டிபி? டிபின்லாம் ஒன்று இல்லவே இல்லைங்க. நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஹையர் லோ நல்லா வந்து அந்த மெத்தடு தெரியும், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வரவே இல்லை அந்த ஹைக்கு. கடைசி வரைக்கும் வரல. கடைசியாக நீங்கள் வந்து மார்க்கெட் முடியும் போது வந்து புக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லை எனக்கெலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் ப்ரீவியஸ் லோக்கு வந்தாலே நான் புக் பண்ணிடுவேன். புக் பண்ணிவிடுங்க. என்ன கெட்டு போச்சு? ஒரு 50 புள்ளி வருமா, 40 புள்ளி வருமா? ஓகே, ஃபியூச்சரில் அவ்வளோ கிடைச்சா போதும். டெய்லியும் இவ்வளோ கிடைச்சா பத்தாதா? ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க, இன்னொரு நாளைக்கு அப்படியே போக நிறைய பயிற்சி பண்ணிங்கன்னா இந்த மெத்தடுக்காக வெயிட் பண்ணுவீங்க. அப்புறம் பெரிய ப்ராஃபிட்டெல்லாம் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? அதனால் சும்மா இருக்கும்போது வந்து பயிற்சி பண்ணுங்கள், நிறையா பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சாதிக்கலாம் ட்ரேடிங்கில். ஃபின் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டியோடைய ரிப்ளிகா மாதிரி இவன் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பான். கரெக்டாக ரிஜெக்ட் ஆனால் கரெக்டாக சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். இந்த இடத்துல நேற்று வந்து இருந்தது, சப்போர்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது பார்த்தோம் பேங்க் நிஃப்டியில், ஃபின் நிஃப்டிலையும். ஸோ இங்கேயே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கான். 5 மினிட்ஸில் போய் பார்ப்போமா? 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகிருக்குது. ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து ஆரம்பித்தான், அந்த ஆரம்பித்த லெவலுக்கு வந்துட்டு தான் கீழே வந்துருக்கு. பேங்க் நிஃப்டியில் நடக்கல, ஃபின் நிஃப்டியில் நடந்திருக்கு. பட் ஆனால் இந்த லெவலுக்கு அவன் வரல, எக்ஸ்ட்ரீம் லெவலில் வரல. எக்ஸ்ட்ரீம் லெவல் மேலே மட்டும் வந்துருக்குது, செல்லுக்கான வாய்ப்பு கொடுத்தான். அதுக்கப்புறமா வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மார்க்கெட் வந்து முடிச்சிட்டான். இன்றைக்கி ஓப்பன் ஆகி கீழே வந்தால் பார்த்தீங்களா, அவ்வளோதான் ரேஞ்சு. அப்படியே வந்து மேலே தான் போச்சானா மார்க்கெட்டு. இது லோ அப்படின்னா அடுத்த லோ இங்கேயே இருக்குது, அடுத்த லோ இங்கேயே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. கீழே வரும்போது அந்த ப்ரீவியஸ் லோக்கு வரல, அப்படியே மேலே போயிட்டான். எங்கேருந்து? சும்மா ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க, ஒரு 600லேருந்து 700க்கு போயிருக்கேன். 700லேருந்து 600க்கு வந்தான், சாயந்தரம் வரைக்கும் 600லேருந்து 700 வரைக்கும் போயிட்டு இருந்தான் பொறுமையாக. ஸோ ஃபின் நிஃப்டியில் இதான் வந்து நடந்ததுங்க. ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட்டில் நிற்கிறாங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு அடுத்த ட்ரேடிங் டேயில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்க வேண்டியதுதான். கோல்டு வந்து ஒரு பெரிய ட்ராப் ஆச்சு பட்ஜெட் அன்னைக்கு. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணானா மேலே போவான்னு பார்த்தோம், கட் பண்ணிட்டான். ஸோ அதுலேருந்தே அப்படியே வந்து மேலே போய்கிட்டே இருக்குதான். ஸோ இங்கேருந்து இப்படி போனால் இந்த லோக்கு வர முடியாமல் திரும்ப மேலே போயிருக்கிறான். ஒருவேளை ரிஜெக்ட் ஆகி கொஞ்சம் மேலே போகணும், ஏன்னா இந்த ஹைக்கு மேலே கொஞ்சம் போயிருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகி வந்தானா இதில் ஒரு பாதி வந்துட்டு மறுபடியும் போவான். ஸோ இதை வந்து அப்படியே வந்து தொடர்ந்து அவன் கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 5 மினிட்ஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நேற்று சும்மா உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பை வந்து இங்கே கொடுத்துருக்குறான். நேற்று லோ இங்கே இருக்குது, மேலே வரைக்கும் போனால் நேற்று இந்த லெவலுக்கு போவான்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், போகலை, கீழே இந்த லெவலுக்கே வந்தான். வந்துட்டு போயிட்டு சாயந்தரமாக 6 மணிக்கு கரெக்டாக இந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்துட்டு திரும்ப வந்து மேலே போயிட்டான். இங்கே மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து சரிஞ்சு வந்துருக்குறான் பார்த்தீங்களா. நைட்டெல்லாம் இதான் வேலை பார்த்துட்டு இருந்தான், சரிஞ்சிட்டான், மேலே போகவே இல்லை. மேலே ஆனாலும் வந்து கடைசி வரைக்குமே வந்து போகவே முடியல, அப்படியே கீழே வந்து முடிச்சிட்டான். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் என்ன பண்ணான், கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலிருந்தே மேலே போயிட்டான். திரும்ப அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட வந்து மேலே போக ஆரம்பித்தான். இன்னும் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. சரிங்களா? இதையே நீங்கள் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து இதை வந்து நீங்கள் தெளிவாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு நினச்சி பண்ணினீங்க அப்படின்னா இல்லை எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். மேலேருந்து கீழே விழுந்தானா, மேலே போனானா, கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே ட்ரை பண்ணானா, அதாவது இந்த ஹைக்கு போனான் அவன்,
இங்கேருந்தே திரும்பிட்டான். அதாவது இந்த லெவலு இங்கேருந்தே வந்து திரும்பிட்டான். திரும்பிட்டு மேலே வந்து எங்கே வந்துருக்கிறான், இந்த லெவலுக்கே வந்துட்டான் பார்த்தீங்களா. இந்த லோக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த லோக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. இதுலேயே நீங்கள் பையஸோட இன்வால்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே வந்துட்டு மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா. எங்கே போயிருக்கான், அங்கேயே போயிருக்கணும். அடுத்து கீழே வரும்போது என்ன நடந்துருக்குது, கீழே வர முடியல. புல் பேக்கில் வந்து ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. புல் பேக் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு சில நேரங்களில் இங்கேயே வந்துடும், ஒரு சில நேரங்களில் இவ்வளோ பெரிய கேப் இருக்கும். இது எப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்க? நிறைய அனுபவம் இருந்தால் தான் இது பண்ண முடியும். அதனால் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து ஈக்குவல் லோவுக்கு வருவான். அது வரைக்கும் ஆஸ் எ பிகினராக நீங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க. நிறைய பயிற்சி பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து முயற்சி பண்ணலாம். சரிங்களா. இப்போ இந்த இடம் இருக்குது, இந்த இடம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து கீழே போயிட்டான், வெல் அண்ட் குட். ஆனால் இந்த தடவை மிஸ் ஆகிடுச்சு. 73.50 73.50லேருந்து எங்கே போய் க்ளோஸ் பண்ணான், 440 வரைக்கும், கிட்டத்தட்ட 90 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வச்சான். இது எவ்வளோ பெரிய லாஸ் இது. அதனால தான் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆஸ் எ பிகினராக நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காகவே நீங்கள் வெயிட் பண்ணி இருந்து ட்ரேட் எடுங்க. நியூயார்க் ஓப்பன் அப்போ ட்ரேடு வந்து எடுக்காதீங்க. அதாவது 6 மணிக்கு நீங்கள் ட்ரேடில் இருக்காதீங்க. அதே மாதிரி நியூஸ் வர்ற டைமில் ட்ரேடில் இருக்காதீங்க. வெரி டேஞ்சரஸ். இந்த மாதிரி வந்து மூவ் ஆகும். காலையிலேருந்து ஒரு மாதிரி வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது, திடீர்னு வந்து மூவ் ஆகி அந்த மாதிரி போயிட்டான். அதனால் அந்த மாதிரி நியூயார்க் ஓப்பன் வந்து 6 மணிக்கு ட்ரேடு எடுக்காதீங்க. ட்ரேடில் இருந்தாலும் வெளியில் வந்துடுங்க. இன்றைக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிபிஐ நியூஸ் இருக்குது, சும்மா கண்ணா பின்னான்னு வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை கோல்டில் ட்ரேட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5-5:30 வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்முன்னு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஒரு 6:30 மேலே உட்காந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அது வரைக்கும் ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான். ஏன் நம்ம போயிட்டு அந்த மாதிரி வந்து நியூஸ் டைமில் போய் ட்ரேட் பண்ணுவானே, பரபரப்பாக இருப்பானே. 6 மணி நியூயார்க் ஓப்பனா, இல்லை சிபிஐ நியூஸ்ன்னு நினைக்கிறேன் 6 மணிக்கு. பார்த்தீங்களா, மேலே வரைக்கும் போச்சு, கீழே வரைக்கும் வர்றான். இவன் என்ன வேணாலும் பண்ணுவான், எங்கே போய் முடிக்கிறானே தெரியாது. டக்குன்னு அப்படியே கீழே கூட வரலாம். நியூஸை பொறுத்து சொல்கிறேன். சரிங்களா. நியூஸ் டைமில் கோல்டில் நீங்கள் ட்ரேடில் இருக்காதீங்க. மற்ற நேரங்களில் நம்ம பொறுமையாக இந்த மாதிரி மூவ் ஆகும்போது நம்ம ட்ரேடு வந்து பண்ணிக்கலாம். நியூஸ் டயத்தில் இதை வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்டு, அதனால் நான் இதில் வந்து ட்ரேட் எடுக்க போகிறேன், இந்த இடத்துல நான் செல் ட்ரேட் எடுக்க போகிறேன்னு எடுத்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவான், 100 புள்ளி மேலே போய் க்ளோஸ் வைப்பான். இதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நியூஸை வந்து எப்போவுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இன்றைக்கி செஷன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மெசேஜ் அனுப்புகிறீங்க, நிறைய வாழ்த்து மெசேஜஸ் வந்து நிறைய பேர் வந்து அனுப்புகிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் நீங்கள் நிறையா பயிற்சி பண்ணி நிறைய நேரத்தை வந்து ட்ரேடில், அதாவது சார்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா நான் இன்னும் கூட நிறைய சந்தோஷப்படுவேன். அதனால் நிறையா பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் ஜெயிக்கலாம். சரிங்களா, நிறைய பயிற்சி பண்ணணும். ஓகே, இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.